ரிஷபம் 2 வாரம் தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோக்குள்ள நான் அதை பத்தி தான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தர விதமா இருக்கும். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீடியோவே பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ள நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கான ஜான்வரி மந்த் ராசி பலன். இந்த ஜான்வரி மாசம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பற்றின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கால்ஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஜான்வரி மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கு. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கல, 7.5 சனி நடக்கல, ஜென்ம சனி நடக்கல. ஸோ ஓவராலா ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தானங்க இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்துல ஏதோ தப்பான தசா புத்தி போகுது. ஜோசியம்னாலே ராசி பலன் தான் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு. அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அது கிடையாது. ராசி பலன் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜில ஒரு சின்ன பாட்டு தான். வெறும் 30% தான் ராசி பலன். ரிமைனிங் 70% உங்க ஜாதகம் தான். ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போகணும், யோக தசைகள் நடக்கணும், பாவத்தன்மை வாய்ந்த கிரகத்துடைய தசாபுத்தி போகக்கூடாது, 6-8 தசாபுத்தி போகக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஜோசியம். அதை பத்தி தான் நான் நிறைய ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே, இதை பத்தி நான் நிறைய ஜென்ரலான விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன். அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா வச்சிருப்பேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 50% ஒரு ஐடியா கிடைக்கும். ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான மாசமாவே இந்த ஜான்வரி மந்த் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, பாக்கியஸ்தானத்துல இருக்கு. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்குங்க, பாக்கியங்கள் கிடைக்கும். திருமண பாக்கியம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு, கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறது மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும், குடும்பம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் எல்லாமே வந்து இந்த ஜான்வரி மாசம் நடக்கிறது நீங்க பாப்பீங்க. ரொம்ப சூப்பரா போகும் இந்த ஜான்வரி மாசம் ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிநாதனை நல்லா ஸ்ட்ராங்கா 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். எல்லா கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. சுக்கிரன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஒரு மாதிரி டல் அடிச்சிருக்கும் உங்களுக்கு. ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் ரொம்ப சூப்பராலாம் இருந்திருக்காது. ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமா இருந்தது. ராசிநாதன் 8வது இடத்துல மறைஞ்சு சூரியனால அஸ்தமனமாகப்பட்டு, செவ்வாயுடைய இணைவுனால பாவத்தன்மையை அடைஞ்சு, சனியுடைய பார்வையும் வாங்கி, ராசிநாதன் ரொம்ப வீக்கா இருந்ததுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். சண்டை மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும். பிரச்சனை, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நடந்திருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் மந்த். இந்த மந்த் கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாம. ராசிநாதன் ரொம்ப முக்கியம். ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்கா பாக்கிய ஸ்தானத்துல போய் செட்டில் ஆக போகுது. அது மனசை குறிக்கக்கூடிய விஷயம். ஒண்ணு சந்திரன், உங்களுடைய ராசி, அடுத்து ராசிநாதன். ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்குதுனாலே மனசு நல்லா தெளிவா இருக்குதுன்னு அர்த்தம். ராசிநாதன் நல்லா தெளிவா இருந்தாலே நீங்க நல்லா தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். மனசு குழம்பாது, மனசு கஷ்டப்படாம, மனக்கவலைகள் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு திடமான மனசோட இருப்பீங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே கரெக்டா இருக்கும். நிறைய நீங்க சில இந்த கோச்சார அமைப்புகள்லாம் பார்த்துருக்கலாம். சந்திரன் வந்து எப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, சந்திரன் வந்து 6, 8, 12ல மறையக்கூடாது. சந்திராஷ்டமம் மாதிரியான நாட்கள்ல இருக்கக்கூடாது. ராசிநாதன் ஒவ்வொரு மாசமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்தெந்த மாசம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நல்ல பண வரவுகள் வர்றது, ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குது, நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ராசிநாதன் பலவீனமாகிறது, ராசிக்கு சனி பார்வை விழுகிறது, சந்திரன் சந்திராஷ்டமம் நாட்கள் மாதிரியான விஷயங்கள், சந்திரன் பலவீனமாகும் இல்லையா, சந்திராஷ்டமம் நாட்கள்ல இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களா, தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்களா உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மந்த் அப்படி இருந்திருக்கும். இந்த மாசம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ராசிக்கு 2வது இடம் தனஸ்தானம்னு சொல்லுவோம். தனஸ்தானாதிபதி புதன் குருவுடைய பார்வையில இருக்கு. நிறைய கிரகங்கள் சேர்ந்து 8வது இடத்துல மறைஞ்சிருக்குங்க. தனஸ்தானாதிபதியும் கூட பாத்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு. புதன் 8வது இடத்துல
மறைஞ்சு குரு பார்வையில இருந்தா கூட சனி பார்வையும் பட்டுட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா புதன் பயிற்சியாகி இந்த மாச கடைசியில புதன் பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கரனோட இணைவுல சுக்கரனோடைய போய் சேரும். பாக்கியஸ்தானத்துல இருக்கும். ஸோ தனவரவுகள் பணவரவுகள் நல்லா இருக்கும். தனம் வாக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாச கடைசியில. சுக்கரன் மாசம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். 13ஆம் தேதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் இருக்கிறத பாப்பீங்க. முதல் 15 நாள் ஒரு மாதிரி டல் அடிக்கும். 14ஆம் தேதி இந்த மாதத்துல பொங்கல் வரும் பாத்தீங்களா, தை 1. தை 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜனவரி மாசம் நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சூரியன் மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய மகரம் ராசி மேல சூரியன் பயிற்சியாகி போகும். தை மாசம் அது நடக்கும். தை 1 அதுதான் பொங்கல்னு சொல்றோம். ஸோ அந்த பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா தை 1 நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சூரியன். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சுக்கரனோட இணைவுல ராசிநாதனோட போய் சேரும். மாச கடைசியில அது நடக்கும். மாசம் 14ஆம் தேதிகள்ல இருந்து அது உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். தை 1ல இருந்து உங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, படிப்புக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த ஜனவரி மாசம். உடனே நான் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. உங்களுடைய ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா சிம்மமும் சூரியனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க சொந்த ஜாதகத்துல நீங்க செக் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலா வேணும்னா இந்த ராசி பலன்ல எல்லாமே சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. சில ஜோசியமே ராசி பலன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ராசி பலன்கிறது ஒரு சின்ன பாட்டு தான். ரிமைனிங் 70% உங்க சொந்த ஜாதகத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடிய விஷயம் உங்களுடைய பர்த் சார்ட். சரியா? பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்கணும். 5வது அதிபதி தனாதிபதி ரெண்டுமே புதன் தான். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், எண்ணங்கள் நிறைவேறது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது அதிபதி 6வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் கிடைக்கல. 6வது அதிபதி வேலை சம்பந்தமான விஷயங்கள சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறத பாப்பீங்க. ஆனா தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். செவ்வாய் 7வது அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கு. கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. செவ்வாய் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்தானத்திலே குருவுடைய பார்வையில பாக்கியஸ்தானத்துல இந்த மாதிரியான கனெக்ஷன்ல இருக்கிறதுனால ஸோ ஃபேமிலி லைஃப் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பாக்கியாதிபதி சனி நல்லா குருவுடைய வீட்டில தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்களுக்கு ராஜயோகாதிபதியும் கூட. ஸோ சனிக்கு எந்த ஒரு பாவகிரகத்துடைய தொடர்பும் இல்லை. ஸோ ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலா நல்ல மாசமாவே இந்த ஜனவரி மாசம் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் நாட்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. 14, 15 அந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரனால மனசு ஒரு நிலையில இருக்காது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறது, சில புது அறிமுகங்களை தவிர்த்துறது மாதிரியான விஷயங்களை பண்றது நல்லது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12வது இடம், 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு செவ்வாய். லாபஸ்தானத்துல சனி இருக்கு. ஸோ வரக்கூடிய லாபங்கள் வர்றதுல தடைகள் இருக்கும், கொஞ்சம் டிராக் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். ஓவராலா ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான மாசமாவே இந்த ஜனவரி மாசம் அமைஞ்சிருக்கு. உங்களோட சொந்த ஜாதகத்திலயும் நல்ல யோக தசா புத்திகள் போச்சுன்னா நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகுங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியனை. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.